விஜயகாந்தின் இறப்பு தமிழக ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அவருக்கான இறுதி மரியாதையை அவர்கள் தொடர்ந்து செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். நம்மோடு அரங்கத்தில் விஜயகாந்த் குறித்து பல்வேறு நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் திரு கேபிள் சங்கர், இயக்குனர் திரு ராசி அழகப்பன் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு சோகமான தருணத்துல நம்ம சந்திக்கிறது ஒரு துரதிருஷ்டம் தான். ஆனால் இன்னைக்கு அவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய அந்த இறுதி அஞ்சலி, அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு சென்ட் ஆஃப் அப்படின்றது நம்ம இது மூலமாக தான் வழங்கி ஆகணும். இருவருக்கும் முதல்ல நன்றி. திரு ராசி அழகப்பன் சார், முதல்ல திரு விஜயகாந்த் அவர்களோடு உங்களுடைய நட்பு என்பது, நீங்க ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீங்க அவரை பார்த்துருக்கிறீங்க, அவருக்கு இணக்கமாகவும் இருந்திருக்கிறீங்க, அவருடைய திரைப்பயணத்திலிருந்து அரசியல் பயணம் மொத்தமாக நீங்கள் பார்த்திருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய நினைவலைகளை பகிர்வதற்கு முன்பாக உங்களுடைய இரங்கலை பதிவு செய்துவிட்டு நீங்க தொடரலாம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு இணையாக இன்று விஜயகாந்த் பேசப்படுகிறார். அவருக்கான என்னுடைய ஒரு கண்ணீர் அஞ்சலி சொற்களோடு நான் துவங்குகிறேன். விஜயகாந்த் கண்ணன் மனமுள்ள திரையுலகில் கர்ணனாய் வாழ்ந்தவன். ராமாவரம் தோட்டத்திற்கு பின் ராஜாபாதர் தெருவை அன்னமிட்ட கையாக மாற்றியவன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவன். நட்பிற்கு இலக்கணம் வகுத்தவன். பலருக்கு முகவரியானவன். எளியவன் ஏற்றமடையலாம் என்பதை தன் உழைப்பால் உயர்த்தி காட்டியவன். கலையால் நிமிர்ந்து சூழ் வலையால் வீழ்ந்தவன். விஜயகாந்த் ஈரமுள்ள இதயத்தின் முகவரி, அதுவே தமிழ் நிலவத்தின் நிஜம். இப்படித்தான் விஜயகாந்த் சொல்ல தோன்றுகிறது. எனக்கு 80களிலிருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு தெரியும். அவருடைய முதல் படம் தொடங்கிய பிற்பாடு இடைவெளியில் அவர் படம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், ரெண்டு பேருமே இணை பிரியாத நண்பர்கள். இப்ராஹிம் ராவுத்தர் இல்லைன்னா விஜயகாந்த் இல்லை, விஜயகாந்த் இல்லைன்னா இப்ராஹிம் ராவுத்தர் இல்லை. நட்பிற்கு இலக்கணம் அப்படின்னு திரையுலகத்தில் சொன்னால் ரெண்டு பேர் தான். இன்றைக்கி விஜயகாந்த் இன்று பேசப்படுகிறார் என்று சொன்னால் இப்ராஹிம் ராவுத்தர் மறைந்து விட்டார் என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிற்பாடு ஒரு கருப்பாக இருக்கிறவர் இவரெல்லாம் நடிக்க முடியுமா என்று தமிழ் திரையுலகம் அவரை தூக்கி போட்டது. ஆனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் என்று நண்பனுக்கு நண்பனாக தூணாக நின்று விழுந்த போதெல்லாம் எழுந்து நிமிர்த்தி திரைப்படத்தில் வளர்த்து ஆளாக்கி வந்து இப்ராஹிம் ராவுத்தர் தான். நான் 81 தாய் பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருக்கேன். அப்போ மாநிலக்குள்ளே படித்து முடிச்சுட்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் முடிச்சுட்டு நான் வர்றேன். பத்திரிகையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப இணக்கமாக இருந்தவர் 3 பேர்கள். ஒன்று டி ராஜேந்தர், 2வது ரஜினிகாந்த், 3வது விஜயகாந்த். விஜயகாந்த் வீட்டுக்கு நாங்கள் டி நகருக்கு போகும்போதெல்லாம் இப்போது அந்த பாண்டி பஜாருக்கு பின்னாடி ராஜாபாதர் தெருன்னு இருக்குது. அந்த ராஜாபாதர் தெருக்கு யார் உள்ளே நுழைந்தாலும் பசின்னு போனால் உடனே எதுன்னு கேட்காம முதல்ல உடனே தேநீர் கொடுப்பாங்க, இல்லைனாக்கா குளிர்பானம் கொடுப்பாங்க, இல்லைனா சாப்பாடு கொடுப்பாங்க. படிக்க முடியலைங்க அப்படின்னு யார் வந்து நின்னாலும் உடனே பணம் கொடுத்து கல்விக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நான் அங்கே இருக்கிறேன். அப்போ லியாகத் அலிகான் வசனகர்த்தா இருக்கார், சுதாங்கன் இருக்கார், இன்றைக்கி லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய மாமனார் சௌந்தர், அவரெல்லாம் கூடவே இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு மதுரைக்கு தாண்டி ஒரு ஊரில் இருந்து ஒரு பெண் வந்து ஓடி வந்துட்டாங்க. நான் விஜயகாந்த் பார்த்துட்டு போனேன்னு வர்றாங்க, கையில் காசு இல்லை, வந்து நிற்கிறாங்க. ஒரு 4 மணி இருக்கும். விஜயகாந்த் பார்க்குறாரு, ராவுத்தர் பார்க்குறாங்க. என்னம்மாண்ணா, நான் விஜயகாந்த் பார்க்கணும். நான் தாம்மா விஜயகாந்த் அப்படின்னு காலில் விழுந்து தடார்னு விழுந்து அழுது, உங்களை பார்க்கணும் தான் வந்தேன், திருப்பி பார்த்து பணம் இல்லையா? பணம் இல்லைங்க. அப்படி எப்படிமா வந்தேன்? என்னவோ தெரியல, உங்களை பார்க்கணுன்னு வந்தேன், நான் பார்த்துட்டேன், இனிமேல் நான் எப்படியாவது போகிறேன் அப்படிலாம் இல்லைம்மான்னு சொல்லி அவருக்கு மதுரைக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்து, அவர் சாப்பாட்டுக்கு கொடுத்து, அவர் கையில் பணமும் கொடுத்து அனுப்பலை. ஒரு உதவியாளரை அனுப்பிச்சு நேராக போய் கோயம்பேடில், அப்போ பாரிஸ், அப்போ பாரிஸில் போய் பஸ் ஏற்றிட்டு அவங்க வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு நீ திரும்பி வான்னு சொல்லி அவர் அனுப்பிச்சார். அதாவது உதவி என்பது கடைசி நிகழ்வு வரைக்கும் அவர் பார்ப்பார். அதான் விஜயகாந்த் கடைசி வரை கூட இருந்து பார்த்துட்டு அவர் வீட்டில் விட்டுட்டு அவர் திரும்பி வந்தார். இதெல்லாம் நாங்கள் கண்ணால் கண்டிருக்கிறோம். இன்னொன்று சொல்கிறேன், நான் ஒரு விஜயகாந்த் அவர்கள், நான் பத்திரிகை ஆசிரியர் இருக்கோம், நாங்கள் மாலை நேரங்களில் பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிற சிங்காரவேலு அங்கே தான் இருந்தார், சுதாங்கர் அங்கே தான் இருப்பார். சுதாங்கர் நான் அங்கே இருக்கலாம். நான் அப்போ போகிறேன். அப்போ நான் போய் பார்க்கும்போது அவர் வந்து அப்போல்லாம் வந்து பெரிய கேட்டெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் விஜயகாந்தை போய் பார்க்கலாம். அப்போ ரஜினிகாந்துக்கு எதிராக விஜயகாந்த் வந்து விடக்கூடாது என்று திரையுலகத்தில் நிறைய பேர் ஒரு படமே கொடுக்கல. யாரெல்லாம் சிரமப்பட்டு வர்றாங்களோ அவங்களெல்லாம் தயாரிப்பாளர்களாக உருவாக்கி அப்போ விஜயகாந்தை இப்ராஹிம் ராவுத்தர் உருவாக்குறார்.
அந்த காலகட்டத்தில் நாங்கள் போகிறோம். அப்போ ஒரு பெரும் பாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி திரைப்பட உலகத்தில் பார்த்தீங்கன்னா வர்றாங்க, ஒரு படத்தில் வர்றாங்க, உடனே ஏசி ரூமில் உட்காடுறாங்க, ஒரு பிஏ வச்சுக்கிறாங்க, என்ன சார் உங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90க்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஜயகாந்தோடைய அலுவலகத்துக்கு போயிட்டா கேட்டே கிடையாது. அவர் இருந்தாருன்னா உள்ளே போய் பார்த்தோன்னா பார்த்துடலாம், வேணும்னா உடனே பேசிடலாம். விஜயகாந்தை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு அங்கே கிடையவே கிடையாது. இருந்தால் பார்த்துடலாம், இல்லைன்னா வாங்க ஈவினிங் வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நான் போகிற போது வர்றாரு, ஒரு பாய் இருக்குது, அவர் லுங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு, உட்காடுறாரு. நான் உடனே ராவத்திட்ட சொல்கிறேன், விஜயகாந்த் பார்க்கணும். அது என்னப்பா உனக்கு என்னப்பா, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு உள்ளே போகிறாரு. உடனே 2 டீ வருது. நான் ஒரு டீ கிளாஸ் வச்சுருக்கேன், விஜயகாந்த் டீ கிளாஸ் வச்சுருக்கேன், லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். நடிகர்கள்லாம் இப்போ ஒப்பனை போட்டு கொண்டு வந்து தான் பார்ப்பாங்க. அவரெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. எளிமையாக உட்கார்றாரு, பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு திண்ணையில் பாயில் அந்த ராவத்தினுடைய அந்த நீங்கள் அதெல்லாம் இப்போ சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி தெரியும். அப்போல்லாம் எல்லாமே அங்கே எங்களுக்கெல்லாம் யார் வேணாலும் எளிதாக பார்க்கலாம். விஜயகாந்த் என்பதை யார் வேணாலும் பார்க்குற இடத்துல அவர் இருந்தார். யார் வேணாலும் உதவி கேட்டால் உதவி கொடுத்துட்டே இருப்பார். என்னுடைய திருமணம் அப்போது ஒரு எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் என்னுடைய திருமணம் நடக்குது. நான் ஒரு பெண்ணை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு செய்தியாக சொல்கிறேன். அப்போ நான் வழக்கமாக வாரத்துக்கு 2 முறை அவர் பார்க்குற பழக்கம் உண்டு. நான் அப்போ சொல்கிறேன், எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேன் எடுத்துக்கங்க நாங்கள் கண்டு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாரு. 1985 5000ன்றது எவ்வளோ பெரிய காசு பாருங்கள். 5000 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 5000 காசில் தான் என் மனைவிக்கு பட்டுச்சேலை எடுக்கிறேன், காஞ்சிபுரத்தில் பட்டுச்சேலை எடுக்கிறேன். இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அங்கே நிறைய பேரை ரஜினிகாந்த் பண்ணியிருக்கேன், டிஆர் பண்ணியிருக்கிறேன். எல்லா நண்பர்களும் என் நண்பர்கள் தான். வாகை சந்திரசேகர் ஆகட்டும், எல்லோரும் நண்பர்கள் தான். எஸ்பி முத்துராமன் ஆகட்டும், ராமநாதன், எல்லாருமே இப்போ காஜா எல்லாருமே எனக்கு பழக்கம் உண்டு. ஆனால் ஒரு சொன்னதுமே உடனே உதவி செய்து விட்டவர் யாருன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தான். நான் எம்ஜிஆர் பத்திரிகையில் இருக்கிறேன். எம்ஜிஆர் பத்திரிகையில் இருந்து ஒரு சொல்கிறேன்னதும் கேட்காமலே எடுத்து கொடுத்தவர். வண்டியும் கொடுத்து அந்த டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அவர் விஜயகாந்த் சொல்லி அனுப்புகிறார், டேய் டீசல் போட்டுக்கோ, அவர்கிட்ட காசெல்லாம் கேட்காத, நீயே திருப்பி வா, பேட்டா கேட்டால் கேட்காத, அவர் எப்போ திரும்பி சென்னைக்கு வரன்றாரோ அப்போவா. யார் உங்களுக்கு சொல்லுவாங்க? உங்கள் கல்யாணத்துக்கு அவர் செய்தது. செய்தியை சொன்ன உடனே பண்ணார். இதுக்கு எந்த பிரச்சனை? உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, நடிகர் பாண்டியனுக்கு. அப்போ உடனே ஃபோன் பண்ணி, ஏய் நம்முடைய நண்பருக்கு கல்யாணமா என்ன சொல்கிறேன்னதும், இன்றைக்கி இருக்கிற ரெட் ஜெயிண்டில் இருக்கிற செண்பகமூர்த்தி அவர் என்னுடைய திருமணத்திற்கு பரிசு கொடுக்குறார். அப்படி தான் பத்திரிகையாளர்கள் அவ்வளவு இணக்கமாக நெருக்கமாக அந்த மதுரை மண்ணுக்கே என்னென்னா நட்பில் உயர்ந்த ஒரு மதுரை தான். அப்படி அந்த மதுரையிலிருந்து வந்தவர். நீங்கள் என்ன அவர் சிவாஜி மாதிரி மிகச்சிறந்த நடிகரா? கிடையவே கிடையாது. அவருடைய இதயம்தான் நடிப்பு. ஈரமான அந்த நேசமான அந்த பண்பு தான் அவர் இவ்வளோ தூரம் உயர்த்தி வந்தது. ஒரு நல்ல டைலாக் பேசுவார் அப்படின்னா லியாகத்தினுடைய வசனங்கள். அவர் எனக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல நினச்சேன். இந்த ஊமை விழிகள்னு ஒரு படம் வந்தது. இந்த படம் எப்படி வந்தது? நாங்கள் தாய்ப்பத்திரிகையில் வந்த ஒரு படம் நாங்கள் திரைப்படக் கல்லூரி மாணவர்களை பார்க்குறதே கிடையாது. அவங்களாம் ஒரு மாதிரி திமிர் பிடிச்சவங்க, அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு தூரத்தில் அனுபவம் தாயா சினிமாவுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் நான் அங்கே திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எடுத்த படங்களை எல்லாம் பார்த்து வாரம் நான் எழுதி கொண்டு வருவேன். யார் அதில் இயக்குனர், யார் அதில் பணி செய்தார்கள், என்ன கதை என்று நான் எழுதுறது நாங்கள் தான் ஆரம்பித்தோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பத்திரிகை தான் அரவிந்த்ராஜ் அவர்களுடைய அந்த ஷார்ட் மூவி நாங்கள் தான் எழுதணும். மர்டர் எக்கவுண்ட் ஒரு படத்தை நாங்கள் தான் பார்த்தோம். அந்த 15 நிமிஷத்தை பார்த்துட்டு அது எழுதணும். எழுதிட்டு விஜயகாந்த் சொன்னோம், ராவத்திட்ட சொன்னோம். அந்த மாணவர்களை வளர்க்கணும் என்கிற அந்த விதையை நாங்கள் தான் ஊன்றினோம். அப்போ யாருமே பிறந்தல்லையே அந்த மாணவர்களை உடனே அரவணைத்துக் கொண்டார்கள். ராவுத்தரும் விஜயகாந்தும் உடனே. நேற்று அரவிந்த்ராஜ் அவர்கள் இங்கே நம்ம கூட இருந்தார் சார் அரங்கத்தில். அவருடைய கண்ணீரை கட்டுப்படுத்த இயலாமல் எனக்கு வாழ்வு கொடுத்தவர், எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தவர் விஜயகாந்த் அண்ணன் அவர்கள் அப்படின்னு இதே அவருடைய அந்த மர்டர் எக்கோ படம் ஊமை விழிகள் படமாக மாறிய அந்த ஹிஸ்டரி அவர் பகிர்ந்துகிட்டாரு. அதுக்கு ஒரு ஆரம்பமா நீங்க இருந்திருக்கீங்க. உதயா நாங்க தான் இருந்தோம். ஏன்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு திறமையும் அந்த மிகப்பெரிய சிந்தனையும் இருக்கும் என்பது வெளி உலகத்துக்கு நாங்கள் தான் காமிச்சோம். அதை உடனே கப்பனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள், விஜயகாந்த் என்னென்னா யாரெல்லாம் இல்லை என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் பிறந்துள்ளார்களோ அவரெல்லாம் தேடி பிடிச்சி அவர்களோடு தூக்கி வளர்ப்பார், அவரும் சேர்ந்து வளர்வார். நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியிலே பாருங்கள், எந்த பெரிய நிறுவனங்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, சிவப்பு மல்லி என்ற திரைப்படம். ராமநாதன் இயக்குனர் ஆகிறாரு. அந்த படத்திற்கு ஒரு பாடல் ஒத்திகை ஏவிஎம் சரவணனுடைய அந்த அறையில் தான் அந்த மிட்டமைக்கிறாங்க. அதில் வைரமுத்து அவர்கள் பாட்டு எழுதுகிறாங்க. அப்போ வைரமுத்து கூட நான் உதவியாளராக இருக்கேன். ஒரு 4 மாதங்கள் உதவியாளர் இருக்கும்போது அந்த வரிகள் வருது, எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு இன்னுமா உறக்கம்னு எழுதுகிறார். என்னென்னா, இல்லையா விஜயகாந்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கையா
அப்படின்னு சொல்லி அவர் முகத்துக்கு சரியாக இருக்கணும் என்று வைரமுத்து எழுதுகிறார். எழுதி முடிச்சு அன்றைக்கு மாலையிலேயே நான் விஜயகாந்தை சொல்கிறேன், சார் உங்களுக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அப்படியா என்று சொல்கிறார். மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து, மதுரை மண்ணில் இருந்தவர் விஜயகாந்த். அதே மதுரை மண்ணை சார்ந்தவர் தான் வாகை சந்திரசேகர். யாருமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்க. அந்த சொற்களால் அவர்கள் எழுதப்படுமாறு நான் இருந்தேன். அதான் நினச்சி பார்க்குறேன். அவர்கள் சொற்கள் தான் விஜயகாந்தை உயர்த்தியது. நீங்கள் என்ன பாருங்கள், வசனங்கள் தான் அவரை உயர்த்தியது. இதயம் உள்ள ஒரு மனிதர் இருக்கிறான்னா எம்ஜிஆருக்கு பிற்பாடு திரையுலகத்தில் விஜயகாந்த் தான். யுனானிமஸா அத்தனை பேரும் அவர் குறித்து பகிர்ந்து கொண்டது சார். ஒவ்வொரு முறை அவர்கள் சொல்லும் போதும் நமக்கு நெகிழ்ச்சி அடைவதை தவிர வேற என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அது போன்ற ஒரு மனம் கொண்டவர், மக்களுடைய மனதை சம்பாதித்தவர் அவர் தான் அப்படின்றத யுனானிமஸா எல்லாருமே பகிர்ந்து கொண்டாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த வார்த்தைகளை கூட நேற்று கவிப்பேரரசு வைரமுத்து எங்களோட தொலைபேசி இணைப்பில் வந்து பேசும்போது அவர் ரொம்ப நெகிழ்ச்சியுற இந்த வார்த்தைகளுக்கு, என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர் உயிர் கொடுத்தவர் விஜயகாந்த், அவருடைய சிவப்பு கண்களால் உயிர் கொடுத்தவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய இறுதி அஞ்சலி, இறுதி மரியாதை இதுவாகத்தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம். அழகப்பன் சார், இயக்குனர் திரு கேபிள் சங்கர் நம்மோடு அரங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். சார், நீங்க காலையிலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நேற்றிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய விடயங்கள் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் திரையில் பார்த்த, ரசித்த, வியந்த அந்த கேப்டன் விஜயகாந்தை எப்படி வர்ணிப்பீங்க? நீங்க ஒரு ஃபிலிம் ஃபெனட்டிக், நீங்க அதை பத்தி சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா பேசலாம். சினிமாவில் வந்து விஜயகாந்த் சார் வந்து நான் பார்க்கும்போது ஒரு ஆரம்ப கட்டத்தில் சட்டம் மிலிட்டரி இந்த மாதிரி அப்புறமா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அது சார் சொல்லும்போது ஒரு விஷயத்தை பேசணும்னு நினச்சிருந்தேன், நட்பு பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அது வந்து ஒரு சம்பவம் இருக்குது. நான் ஒரு 10ஆம் கிளாஸ் சினிமா படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே ரொம்ப சினிமா பார்க்குற ஆள் நான். நான் டியூஷன் படிக்கிற இடத்துலேருந்து எதிர்த்தாப்பில் போனீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த ரூமில் வந்து டெய்லி நான் ஷூட்டிங்கில் நான் டியூஷன் முடிச்சுட்டு போகும்போது அவரை பார்ப்பேன். டெய்லி பேசிகிட்டு இருப்பேன் அவரோட. சினிமா பற்றி நிறைய பேசுவார். நானும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருப்பேன். அப்போ கேட்கும்போது ஒரு நாளைக்கு வந்து சொல்கிறாரு, நான் வந்து விஜயகாந்தோட நண்பர் அப்படின்னு. நான் போய் சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள், 2-3 படம்லாம் நடிச்சிட்டார் அந்த டைமில். சாட்சி அந்த மாதிரி படம்லாம் வந்துச்சு அந்த டைமில். நீங்கள் வந்து போய் சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க அப்போ அவரோட தங்க வேண்டியதானு எனக்கு. அவர் சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டாப்புல, நைட் ஆனால் ரூம்ஸில் நிறைய பேர் வராங்க, நான் நைட் வந்துட்டு காலையில் போயிடுவேன் அப்படின்னாரு. யார் அவர்? அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு அவர் தான் இப்ராஹிம் ராயத்னு தெரியும். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தேன் அப்போ நான். எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சினிமாவில் அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து பண்ணும்போது அவரை வந்து மீட் பண்ணுற வாய்ப்பு ஒரே ஒரு அடி கிடச்சிது. ஒரு 2-3 நண்பர்களோடு போயிருந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைட் டைம் ஆகிடுச்சு. அவர் சந்திக்கும் பொழுது கிளம்புறேன் அப்படின்னா அந்த நண்பர் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸாக தெரிஞ்ச நண்பர். ஒரு சந்தர்ப்பத்தில் அதே ரோகிணி ராஜ் ஏரியாவுக்கு தான் போயிருக்கிறோம். நாங்கள் சாப்பிடாமல் அனுப்ப மாட்டேன்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னென்ன வகைகளான சாப்பாடு வேணுமோ அத்தனையும் சாப்பாடு போட்டு தான் அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் நிறைய முறை வந்து அந்த ரோகிணி லாட்ஜ் பக்கமாக அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டுன்றது வந்து விஜயகாந்த் சாருடைய இடம். அது அந்த ரோடே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால தான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய உதவி இயக்குநர்கள், ஏகப்பட்ட உதவி கேட்குறவங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எல்லாருமே நமக்கு ஏதாவது பிரச்சனைனா போனால் கை சொல்ல ஏதாவது காசு. ஒரு விஷயம் வந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது சார், இங்கே பேசினவங்க எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம உதவி, யார் வந்து உதவி நின்னாலும் உடனே அவங்களுக்கு ஒரு பண உதவியோ பொருள் எதுனாலும் அது அவர் அப்படிதான் இருந்திருக்காரு இல்லையா. ஒரு நிறைய ஹியூமிலேட் ஆகி தான் வந்தவர். அவருடைய விஷயங்கள் நிறைய படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் இந்த பொசிஷன் வருதுன்றது வந்து சாதாரணமாக வரல. ரொம்ப பயங்கர ஹியூமிலேட் ஆகி அதிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஒடுக்கப்படுற விஷயம் வந்து அவருக்கு புரியுது. கஷ்டப்படுறவனுடைய வழி அவருக்கு தெரியுது உண்மையாகவே. அதுவும் வந்தது வந்து ஒரு நல்ல ரூரல் பேஸ்லேருந்து வரும்போது அந்த மக்களுடைய தேவை என்னன்னு தெரியுது முதல்ல அவருக்கு. அதனால் வந்து அது ஈஸியாக அவரை புரிஞ்சிக்க முடியுது எல்லோரும். நான் பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு காலையிலேருந்து நேற்று காலையில் அவர் இறந்துட்டார்ன்றதுலேருந்து ஆரம்பித்து நான் பார்த்த ஒரு 100 பேரும் ஒரு 40+ இருக்கிற உதவி இயக்குநர்களாக இருந்தால்
அத்தனை பேரும் எந்த வேலையும் விட்டுட்டு 2 நாளாக அந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. அவருக்கு விஜயகாந்த் தெரியுமா, அவர் தெரியுமான்றதெல்லாம் கிடையாது. அவர் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து அரசியலுக்கு போய் கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிவிட்டுச்சு. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த்ன்றது ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அவங்களுக்கு. அந்த இமேஜ் வந்து சாதாரணமாலாம் கிடைக்காது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் கிடைச்சிது. அதே போல் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுக்கப்புறம் வந்தபோது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ஹீரோக்கள் வந்து ரொம்ப நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன்லாம் இருப்பாங்க. அப்படி நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும்போது ஒரு புதிய நடிகர் அந்த ஈடாக கூடவே வந்துட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியான படங்கள் இப்போ எப்படி வந்து யூனிக்காக அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் படங்கள், அந்த மாதிரி கதைகள், கொஞ்சம் நிறைய வசனங்களில் பற்றி பேசுறது, அவருடைய கண் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான விஷயம்.